தந்தூரி சிக்கன் சாப்பிட்றதுக்காக இனிமேல் ஹோட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலே ஈஸியாக செய்யலாமா வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். 1½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் லெமன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனில் நல்லா இந்த மசாலாவை அப்ளை பண்ணி ஃபோர்க்கில் வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். இந்த சிக்கனை வந்து நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 7லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா மசாலா சீக்கிரமாக கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துடுங்க. நைட் டின்னருக்கு தந்தூரி வேணும்னா மார்னிங்கே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.